பூவா அழுவானா அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் போகிறோங்க. பூவா அழுக போகிறோம். சரி போகலாமா? ஹாய் போட்டோ. அசோ அசோ வேண்டாண்டா, அப்படி கூப்பிடக்கூடாதுடா. யாருக்கும் பேர் வைக்காத. இங்கே பேர் வைப்பாங்கங்க எல்லாருக்குமே. கிண்டலான ஒரு பேர் இருக்கும் பாருங்க, அந்த பேர் பட்ட பேர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள ஒட்டன்னு கூப்பிடுவாங்க. இவங்க ஒட்டணும் என்ன தெரியுமா? ஒட்டகம். ஒட்டகம் மாதிரி வளைஞ்சு போயிருக்காங்களாம். இவர் ஓரமாக வர்றாருங்க. இவர் நேரம் உரசிக்கிட்ட பார்த்துச்சிங்க எங்கள் முட்டியில். அந்த அளவுக்கு ஓரமாக போனார். உரசி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான். நான் எப்படி சண்டை போடணும்னு எனக்கு தான் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறேன் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு அவுட்டிங் விலாக் பார்க்கலாங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பைனுக்கு வந்து டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறோம். ட்ரெயின் டிக்கெட்டு. நாளைக்கு வந்துட்டு தமிழ்நாடு போயிடுவாங்க. அதுக்கு இன்றைக்கி வந்துட்டு தற்காலம் வந்துட்டு டிக்கெட் போடணும். அதுக்காக தான் போய்கிட்டுருக்கோம். அடுத்து வந்து எனக்குமே கொஞ்சம் திங்ஸ் வேணுங்க. ஸ்வைன் போயிட்டாங்கன்னா நான் வந்துட்டு இப்போ அவங்கள யாருமே எனக்கு கூப்பிட்டுட்டு போக முடியாது கடைக்கு. நானுமே இன்னும் தனியாக போனது கிடையாதுங்க. வண்டி இருந்தால் போகலாம், அதனால் நான் போக முடியாது. அதனால ஸ்வைன் நாளைக்கு போயிடுவாங்கங்கிறதுக்காக இன்றைக்கே போயிட்டு நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானுமே போகிறேன். சரி ஓகே, நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க. ஸ்வைன் வந்துட்டு ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு வரேன், இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானுமே வந்து வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். ஏடிஎம்லேயும் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது பார்த்தேன். பையனுமே வந்துட்டாங்க. இப்போ எங்கே போகிறோம்னா, இப்போ வந்துட்டு டிக்கெட் புக் பண்ண போகிறோம். மழை வர மாதிரி இருக்குடி. இதில் தான் நீ பூவாதிட்டு வரலான்னு சொன்னியா? ஆனால் இந்த சைடெல்லாம் நான் வந்ததே இல்லைங்க. நான் வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, அந்த சைடு போயிருக்கேன். ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். அப்புறம் அந்த அங்கே வந்து மெடிக்கல் போயிருக்கேன். இங்கே வந்துட்டு நான் வந்தது. இது என்ன எழுதியிருக்குன்னு படி. என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? அது என்ன? இது என்ன பார்க்கா? ஏய், பார்க்கு உள்ளார இருக்குல்ல, கூட்டிட்டு வந்தானடா என்ன? போலங்க கூட்டிட்டு வரக்கூடாதா? விளையாடு ஒன்றதில் ஏறி இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு தோனி கூட்டிகிட்டு வரல உடனெல்லாம் சாப்பிடுச்சிடும். பார்த்துக்கு பார்க் ஓப்பனில் தான் இருக்குது. நான் உள்ளார போயிட்டு தான் வருவேன். உடனே சாப்பிடுச்சு. இது என்னது? போலீஸ் ஸ்டேஷனா? இது வந்து சைபர் கிரைம். சைபர் கிரைமா? போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? இது என்னது? இது என்ன பில்டிங் இது? இது கலெக்டர் ஆஃபீஸா? இது என்ன பாருங்க, என்னன்னு சொல்லு. டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கா? நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்தா தான் அவங்க தருவாங்களா? ஒடியால் எழுதியிருக்குங்க. எனக்கும் தெரியும். ஹிந்திங்க, இங்கிலீஷும் கிடையாதுங்க. ஹிந்தி அண்டு ஒடியா. டைம் இருக்கா? அப்போ எதுக்கு வேகமாக கூட்டிகிட்டு வந்தா? பூவானை குடிக்க வச்சுட்டு வந்துருப்பல்ல. ஆகாதாங்க. டேரெக்டாக ஈரோடு கிடைக்காதான் ட்ரெயின். சென்னை போயிட்டு தான் கிடைக்குமா? 72 சீட் இருக்கு. இதே கூட இங்கே தாங்க தற்கால டிக்கெட் போடுறது. இந்த கீழெல்லாம் கியூவில் நிற்பாங்களாம். இங்கே எல்லாருமே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க. நைட்டு ஸ்வைனு இடம் பிடிச்சாங்க. இங்கே அங்கே உட்காந்துருந்தியா? இங்கே வந்துட்டு நைட்டில் இருந்து இடம் பிடிச்சாதாங்க இங்கே தற்கால டிக்கெட் போட முடியும். அப்போ தான் கிடைக்கும். அவங்க வந்து 3வது ஆளாக போய் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. 11 மணிக்கு தான் கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கா என்ன கன்ஃபார்மாக நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே, எனக்குமே இனிமேல் தனியாகவே நான் தனியாக வந்துக்குவேன் இனிமேல்.
சரியா இங்கே இருப்பாங்க அவங்க சிஎம் நவீன் பட்நாயக். இப்போ இல்லைங்க, பழைய இப்போ வந்து சிஎம் மாறிட்டாங்க 2005. காஸ்ட் ரயில்வே பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் இது அவங்க வந்து இந்த சிஎம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே நான் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலே இப்போ அவர் கிடையாது, இந்த நவீன் பட்நாயக்ங்கிற ஒரு இப்போ இல்லை, வேறு சிஎம் வந்ததுனால இப்போ ஆட்சியே நல்லா இல்லைங்கிறாங்க. எப்படின்னு எனக்கு தெரியலன்னா இதோட ஒரு பாருங்க 2 மணி வரை பிரேக் டைம் இருக்குது. அப்புறம் சண்டே கிடையாது. வாங்க நம்ம பார்க்கு போயிட்டு வருவோங்க. ஸ்வைன் வரட்டும். இங்கெல்லாம் இருக்கே, கூட்டிகிட்டே வந்தது இல்லைங்க. நான் பூவா கூட்டிகிட்டு அழகாக இனிமேல் ஈவினிங் டைம் நான் வந்துடுவேங்க. தோனியை கூட்டிகிட்டு பூவா விளையாடுவான். ஸ்வைன் என்ன தேட வராங்க, சொல்லாமல் வந்துட்டாங்க. என்னை தேடட்டும் நல்லா, நான் ஒளிஞ்சிக்கிறேன். சின்ன பார்க்கு தாங்க, குழந்தைங்க விளையாடுறது தான். அங்கே பாருங்கள், இந்த பார்க்லேயும் அசிங்கம் பண்ணுறத பாருங்கள். எங்கே போனாலும் இப்போ லவ்வர்ஸ் தொல்லை தாங்கலைங்க. பஸ்லேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி போய் ஊஞ்சல் ஆடுவோம். அங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு 2 பையன் சேராயிருச்சுங்க. ஊஞ்சல் ஆடணும் வந்தா தண்ணி கிடக்குங்க. ஊஞ்சல் ஆடவுன்னு பார்க்குறாங்க, தண்ணி கிடக்குங்க கீழே. வலிக்கிட்டு கொடுத்துட்டேன்னா துள்ளி துள்ளி ஜூலி ஜூலி ஜூலின்னா ஊஞ்சல் ஒடியாவில். ஸ்டெப்பு இங்கே இருக்குங்க. இந்த ஸ்வைனு தேட வர்றாங்க, நாங்கள் விளையாட வந்துட்டோங்க. சரிங்க, இங்கே வாருங்க கீழே கொஞ்சம் காஞ்சாதாங்க பண்ணலாம். நான் ஈவினிங் டைம் வரேன். குட்டி பையன் விளையாடுறான் அழகா. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு லவ்வர்ஸ். நம்ம சொல்லக்கூடாதுங்க, அது லவ்வர்ஸாக யாருன்னு எனக்கு தெரியல. அண்ணன் தம்பியாக கூட, சாரி அண்ணன் தங்கச்சியாக கூட இருக்கலாம். பாருங்கள், ஃபுல் வியூஸ் காட்டுறேன். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். அங்கே ஒரு பார்க் இருக்குங்க, அங்கே பாருங்க. என் பூவாவை கூட்டிகிட்டு வரணுங்க. என் பூவா ரொம்ப சந்தோஷப்படும். என் பூவா நான் எந்த அளவுக்கு நான் சந்தோஷம். உண்மையிலே நல்லா இருக்குதுங்க. நான் மட்டும் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அங்கே எல்லாம் உட்காந்துக்கிறது நான் போகிறேன். ஸ்வைனெல்லாம் இங்கே வரமாட்டாங்க. அங்கே ஸ்வைனுங்க வரவே மாட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கு அந்த மாதிரி ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க கூட வரமாட்டாங்க. அங்கே படம் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் புரியாதுங்க. தமிழ் சினிமாவில் பார்க்க நம்ம ஆசைப்படுறதெல்லாம் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. முடிஞ்சிருச்சா? பா சுற்றிட்டு வர முடியா? ஸ்வைனுங்க கூப்பிட்றாங்க, தேடி இருப்பாங்க. நான் அந்த பார்க்கு போயிட்டு வர போகிறேங்க. ஸ்வைன் வரட்டு. நம்ம ஊரில் எப்படி பெருந்தலைவர்லாம் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த ஊர் பெருந்தலைவர். ஸ்வைனை வேற சொல்லிட்டு வரலங்க, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஸ்வைனை காணுமே. ஃபோன் பண்ணுவாங்க. இது பெரியவங்களுக்குள்ள பார்க். தனியாக பேசிக்கிட்டு வந்து திரும்ப போகிறாங்க.
அது நான் பேசுகிறது தமிழ் வேறையா என்ன பைத்தியம் நினச்சிட்டு வராங்க. பாருங்கங்க இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம் போலங்க. நான் டெய்லியும் மார்னிங் வந்தாலும் இங்கே பண்ணிட்டு போவாங்க. இங்கே பாருங்களேன் சுவைன்னு இங்கே வந்து நிற்கிறத எனக்கு ஃபோன் இங்கே எப்படி வந்து நின்னா நான் நிற்கிறது தெரியுமா? இங்கே என்னது ஏன் எந்த காசு? ஏடிஎம்ல போய் மறுபடியும் போய் காசு எடுக்கணுமா? மறுபடியும் ஏடிஎம் போயிட்டாங்கங்க. காசு பத்தலையா? அது ஃபோன்பே பண்ண முடியாதான், ஏடிஎம்ல தான் காசு எடுக்கணுமா? அதுவும் இன்னொரு பையனுக்கு இவங்க தான் சேர்த்து டிக்கெட் போட்டிருக்காங்க. அதுவும் தட்பால் வந்து ஒரு டிக்கெட்டே 1800 ரூபாய் வாங்க. இப்போ பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரியல. லோயர் கிடச்சிருச்சா? அப்புறம் இன்னொரு சீட்டு மிடில் லோயர். ஓகே, ஒரு லோயர் இருந்தால் போதும், 2 பேருமே பார்த்துக்கலாங்க. 2 டிக்கெட்டுங்க பரவாயில்ல. இங்கே பாருங்க கூட்டத்தை ஸ்வைனும் முன்னாடியே வந்துட்டாங்க. அதுக்கு தான் நைட்டு போய் காற்று கிடந்ததுங்க, இந்த மாதிரி சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக. எத்தனை மணிக்கு? மதியம் 12 மணிக்கு. பத்திரமா வச்சுக்கோ பாபா, சீக்கிரமா தியா. என்னை கூட்டிகிட்டு வந்தீன்னு வச்சுக்க, உனக்கு எல்லாமே சக்ஸஸாக முடியும். புரியுதா? இப்போ என்னை எல்லாத்துக்கும் கழட்டி விட்டுட்டு போனீன்னு வச்சுக்க, உனக்கு டிக்கெட்டு நீ கன்ஃபார்மாக ஆகிருக்காது. சாமிகிட்ட வேண்டிட்டு வா, கன்ஃபார்மாக ஆகாதுன்னு சொன்னீங்க. அதுதான் சொல்கிறது. கூட ஒரு மகாலட்சுமி கூட்டிகிட்டு போங்க. இந்த காசு வச்சுக்க, நான் வாங்கிக்கிறோம். எனக்கு தான் இந்த காசு இப்போ என்கிட்ட கையில் வச்சுக்க முடியாது, வச்சுக்கோவோம். இப்போ வந்து டிக்கெட் வந்துட்டுங்க. புவனேஸ்வர் கட்டக்கில் இல்லை, புவனேஸ்வர் போகணுங்க. புவனேஸ்வர் விட்டு சென்னை எக்மோர். ஏன்னா ஈரோடு ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் கட்ட கிடையாதுங்க. ட்ரெயின் இருக்குது, சீட்டு இல்லைங்க. ஏன்னா இந்த சைடு போறியா? இதான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தாங்க அந்த ரிசர்வேஷன் பண்ணுறது. இது வந்து கிரவுண்டு. என்ன கிரவுண்டு இது? கிரிக்கெட் கிரவுண்டா? ஓ ராவணா. இது நான் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேங்க. இந்த இடத்த ராவண பொம்மை எரிப்பாங்க அங்கே தீபாவளிக்கு. இப்போ தெரியுதுங்களா? எனக்கு இங்கே உங்களுக்கு தெரியுதுங்க. வீட்டில் எழுதிருக்கு பாருங்க ஆஃபீஸ். சரி, அப்படியே எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கூட வயிற்று பசிக்குது. முன்னாடி அங்கே வாங்குவோம்ல. எங்கே வாங்குவோம்? விளக்கமாறு கேட்டேங்க வீடு கூட்ட. என் அம்மா வந்துட்டு அந்த அது என்னது பாக்கு மரத்து இலையில தாங்க விளக்கமாறு செய்கிறாங்க. இங்கே இருக்குங்க விளக்கமரெல்லாம். நீங்கள் வீடு கூட்டுறதுக்குலாம் விளக்கமறு வேணுங்க, நல்ல முறையா. என்ன குட்டி ஒழுங்கா கூட்டாதுரி. ஆனால் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க, அசைக்கவே முடியாது. இந்த மாதிரி உங்கள் அம்மா நைஸாக கிழிச்சு கட்டணுங்க விளக்கம். சின்னதாக இருக்கு. ஆமாடி, இது சூப்பராக இருக்குது. அதாவது சூப்பர். ஆ 50 ரூபாங்க இந்த விளக்கம் மாதிரி. முன்னாடி வச்சுக்க, இங்க வச்சு கொண்டு வா. நல்லா அழகா இருக்கு. நீ எதையும் கொண்டுட்டு வர மாட்டியாட்டா இருக்கு. இது பாருங்க பொட்டி கூட வாங்குவாங்க. ஓரம் பொட்டி. பின்னாடி மாசா இருக்கு. மாசா மாசா குடிக்க போறேன். இன்னும் நம்ம சுத்த வேண்டிய இடம் நிறைய இருக்கு. தேங்காய் நாரில் உள்ள மேட்டுன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குதுங்க. அந்த மேட்டு வந்து நான் ஸ்டார்டிங்கில் வாங்கினதுங்க. நான் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அந்த மேட்டை தூக்கி போட்டிருப்பாங்க போல. அந்த மற்ற இதுலலாம் இருக்குது பாருங்க மேட்டு, இந்த பிளாஸ்டிக் அந்த ரப்பரா, இந்த ரப்பரில் உள்ளதெல்லாம் கிழிஞ்சு போகுதுங்க, சரியே இல்லை. அந்த துணி மேட்டு எனக்கு பிடிக்காதுங்க, துணி மேட்டு. ஏன்னா எதுக்கு தெரியுமா? தேங்காய் நாரில் நான் மேட்டு கேட்குறேன். மண் நிறையா வருது வீட்டுக்குள்ளே. அண்ணி வந்து துணியை போட்டு பெட்ஷீட்டை போட்டு வச்சுருக்காங்கங்க. கால் துடைக்கிறதுக்கு துணியே போடக்கூடாது. இருக்க தண்ணி பாருங்க. இது இந்த ஆறு வந்து நம்ம வர்ற வழியில் இருக்குதுங்க.
சவுண்டை பார்த்தீங்களா? போற இங்க ஒரு பார்க் இருக்கு பாரு, பார்த்துட்டு வரேன். இங்க மேட்டு கடை. ஆமாங்கோ, மேட்டெல்லாம் இங்க இருக்குங்க. ஏ அதெல்லாம் பிஞ்சு போக வேண்டாம், அதெல்லாம் இந்த வாந்த இந்த மேட்டை பார்த்துட்டு வரும். இந்த மேட்டை வாங்க கஷ்டமா இருக்குது, எழுத்து போயிருங்கிறாங்க. 2 மேட்டுங்க. வாசல்கிட்ட போட்டுக்கிடுவோம். வாங்க பூஜை ஐட்டம் வாங்கலாம். தீயவர் ட்ரெஸ்ஸு கிருஷ்ணா குட்டி ட்ரெஸ்ஸுன்னு கேட்டு இங்கே இருக்கா? இங்கே இருக்கானுங்க. துருக்கா போட்டோம் இருக்கு. கேளு பாருங்க, ஜெகநாத் ஜெகநாத் சுபத்ரா எல்லா ஜாமானுமே இங்கே இருக்குங்க. ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்க. மணி கிருஷ்ணாக்குள்ள நம்ம ட்ரெஸ் போடாமல் இருக்கிறோம் பிள்ளைங்க. இந்த மாதிரி வேணும். இது அழுக்காக இருக்குது, பேக்கெட்டில் உள்ளது வேணும். நல்லா இருக்கு. எல்லாம் ஓப்பன்ல இருக்குது. கவரில் இருந்தால் அழுக்கு இல்லாமல் இருக்கும். இருக்குதுங்க, கவரில் இல்லாமல் இருக்குதுங்க. பெருசுமா இது குட்டி கிருஷ்ணா தான் இருக்கு, அழுக்கு. படா சோட்டா சைஸ் தான் எனக்கு வேணும். இங்கே இருக்குடி. தோட்டெல்லாம் கவரில் வச்சுருக்காங்க. நம்ம நல்ல கலராக ஒரே கலராக இருக்குது. இந்த கலர் தாங்க அதிகமாக இருக்கு. சரி இந்தாடி இது வாங்கிக்கலாமாங்க? பச்சை கலர் இந்தா 2 அப்புறம் மணி கேடு, சின்ன குட்டி மணி இங்கே இருக்கு பாரு. குட்டி மணி மேலே 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 அதுக்கு மேலே அதால வெள்ளை கலரில் நல்லா இருக்குங்க. பீரோ வாங்கணுங்க. நான் பீரோ கேட்டேங்க ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. கடையில் யாரும் இல்லை. இது டேபிள் மேட். டேபிள் மேட்லாம் நமக்கு வேண்டாங்க. நமக்கு பீரோனே கண்ணாடி. 17 ரூபாயா? வேற இல்லை. பீரோ 17 ரூபாங்க. இது வந்து 10 ரூபாங்க. இந்த இடத்துல தான் பீரோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேணும்னு சொன்னால் உடனே செஞ்சு தருவாங்கங்க. அதுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறோம். நம்ம அடுத்த மாதம் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம பால்வாடி போக போகிறோம். பூவாக்கு வந்துட்டு சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. பூவாக்கு பூச்சி வயிற்றுல பூச்சி கிடக்கும்ல, அதுக்கு வாங்க போகலாம். இன்று ஒரே எனக்கு அலைச்சல் தாங்க. மழை வேற வர மாதிரி இருக்கு. ரொம்ப பசிக்குதுங்க. மணி 3 மணி ஆயிடுச்சுங்க. பசிக்குது. வந்து சாப்பிடணும். சாப்பாடு செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. அவங்க வேற வேலை பார்த்துருக்காங்க. பால்வாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வரும்போது திறந்துருந்துச்சு. நம்ம
இந்த பால்வாடியில் சொட்டு மருந்து குடிக்க போல, பெரிய பால்வாடிக்கு போகிறோம். கொஞ்சம் தூரம் போகணும். மழை வர போகுதுங்க. பூவாக்கு வேறு நம்ம வந்துட்டு கொடை துணி எதுவுமே எடுத்துட்டு வரலங்க. சீக்கிரமாக போ. பால்வாடி வேற மூடிடுவேன்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னைக்கு ஃபுல் டே உண்டுன்னு நினைக்கிறேன். என்ன 12 மணிக்கெல்லாம் மூடிடுறது. இதாங்க பெரிய பால்வாடி. போ குடிங்க குடிங்க. நல்லாக்கா? சூப்பராக குடிச்சான் பூவா. மருந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா பூவா? நான் சிறப்பு கொடுப்பேங்க, ஜுர சிறப்பு, சளி சிறப்புலாம். குடிக்கவே மாட்டாங்க, பயந்துக்கிட்டே குடிச்சிட்டாங்க, வாயை பொழந்துட்டாங்க. வாங்க, மழை வருது, ஓடிடலாம். இதாங்க மாடு இறந்துருச்சுங்க. மாடு இங்கே தாங்க புதைச்சாங்க. அதுக்குள்ளார அங்கே அந்த காட்டுக்குள்ளே. இது வந்து கிரவுண்டுங்க. நம்ம இந்த வழியாக வீட்டுக்கு போகலாங்க. நம்ம வந்துட்டு விளக்கமரம் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. அப்புறம் மேட்டு. இந்த மேட்டை வந்து அங்கே வெளியில் இங்கே உள்ளார. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள விளக்கமரம் பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். அம்மா வந்து ரெடி பண்ணி வைப்பாங்கங்க. இப்படி தாங்க. இது வந்துட்டு பாக்கு மரம் இருக்கலாங்க. பாக்கு மரம் இலை தாங்க. அதில் 2 இலை சேர்த்து ஒன்றா கட்டி வச்சுருவாங்கங்க. லைட்டாக கிழிச்சு விடுவாங்க, அவ்வளோதான். இதை வச்சு தான் கூட்டணும் நம்ம. இது எனக்கு பிடிக்கலைங்க. தேவையானதுங்க. இந்த டீப்பு. அப்புறம் குங்குமம் பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். ரெட் கலரில் தான் இருந்துச்சு. மெரூன் கலர்லேயே நான் வந்து மெரூன் கலர் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் ரெட் கலர் தாங்க வைப்பாங்க, இங்கே வைக்கணும். ஆனால் நான் வந்துட்டு மெரூன் கலர் தான் நான் ஆரம்பத்துலேருந்து வைக்கிறது. குங்குமம் தாங்க, சாமி குங்குமங்க தான் சூப்பராக இருக்கும். சாமி குங்குமம் நம்ம ஊர் குங்குமத்தை விட எனக்கு ஒடிசா குங்குமம் ரொம்ப பிடிக்கும். நான் சாமி கட்சிக்குள்ளே காமிக்கிறேன். அப்படியே சாமிக்கு குடுமா கிருஷ்ணருக்கு ட்ரெஸ் போடாமல் இருக்கிறாரு. கிருஷ்ணருக்கு ட்ரெஸ் எடுத்து வந்தேன். ட்ரெஸ் எடுத்தோம்லங்க கிருஷ்ணருக்கு 2 ட்ரெஸ்ஸு, குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு கழுத்தில் போட. அப்புறம் நமக்கு மங்கள் சூத்திரம். இது கருப்பணிங்க, இங்கே தாங்க போடுவாங்க. இங்கே அதுக்காக வாங்கிட்டேங்க நான். இதில் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குங்க, அதான் கேட்டேன். இந்த லென்த்தாக இருக்குது, இந்த அளவுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ண மாட்டேன், சப்போஸ் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் எங்கே வெளியில் போக போகிறேன். பூவாவுக்கு ரஸ்க்கு, மிக்சரு, இந்த மிக்சரு, தலகாணி உரங்க, 2 தலகாணி உரம் எனக்கு இருக்குங்க. அங்கே சுயனோடது தலகாணி உரம் பழசாப்பிடுச்சு. இதை நான் கொடுத்து விட்டுறேன். எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரி, ஓகே. நாங்களுமே பூவா கொண்டுட்டு சொட்டு மருந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பூவாமே தூங்கிட்டான். நான் இன்னும் சாப்பிடலைங்க, பசிக்கிறீங்க. நானுமே சாப்பிட்றேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க, பாத்திரம் அலசிட்டு கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்டை எடுத்து போட்டிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. வாசலில் மேட்டு போடும்போது ரொம்ப அழகாக இருக்குதுங்க. துணியை போட்டு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. சரி, ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். நன்றி.